கர்த்தரும் உன்னதமான ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் அதிசயமான மகிமையான காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 145 அதன் 15வது வசனம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் அநேக காரியங்களை தேவனை குறித்தும் தேவன் அவனை நடத்துகிறதை குறித்தும் பழக்குவிக்கிறதை குறித்தும் சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே இரக்கமுண்டாக ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற இந்த பக்தன் தன்னுடைய அந்த ஜெபத்தின் பலனாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்விலே வரும் என்று அங்கே விளக்கியும் காண்பித்து இறுதியிலே சொல்லுகிறான், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறான். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை தன்னுடைய வாழ்வின் ஒரு முக்கியமான ஸ்தானத்திலே ஒரு முதல் இடத்திலே வைத்து கர்த்தரை தான் தெய்வமாக கொண்டு வாழ்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல காரணம், இன்றைக்கு இந்த இடத்தை இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கு எழுதவில்லை, அல்லது ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதவில்லை, அல்லது ஒரு பரிசுத்த நடக்கை நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதவில்லை. காரணம், கிறிஸ்தவர்களும் பல நேரங்களிலே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பதில்லை. தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை விட்டுவிட்டு அங்கே மனிதர்களை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். ஆராதிக்கிறவர்களும் எல்லா காலத்திலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பதில்லை. சில நேரங்களிலே மனிதனை உயர்த்தி அல்லது உலக காரியங்களை உயர்த்தி தேவனை அங்கே புறந்தள்ளுவதை நாம் காண முடிகிறது. தேவனால் அழைக்கப்பட்ட சீசர்களாயிருந்தும் அங்கே படகிலே ஏறின பொழுது அவர்களுடைய சுயரூபம் அங்கே வெளிப்பட்டது. கர்த்தர் படகிலே இருந்தும் கர்த்தரை எந்த விதத்திலும் ஏறெடுத்து பார்க்காதபடி, கர்த்தரை முக்கியப்படுத்தாதபடி காணப்பட்ட சீசர்கள் கூட்டம் இருந்ததாக பரிசுத்த வேதம் நமக்கு பட்டியலிடுகிறது. ஆனால் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தரை விட்டுவிடாதபடி கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற கர்த்தர் தான் எனக்கு, அந்த கர்த்தரை நான் தெய்வமாக வைத்து கொள்ளுவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார், எந்த உறவையும் எந்த மனிதனையும் நான் வெட்டுவிடவும் வெறுக்கவும் தயார் என்று யார் அங்கே முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே சுகமாய் வாழ்வார்கள் என்று சொல்லுவதை விட சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கும். உலகத்தோடும் மனிதனோடும் பிசாசோடும் அதிகாரங்களோடும் போராடிதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ முடியும். இன்றைக்கு பிசாசானவன் தவறான பாதைகளிலே தேவ ஜனங்களை வழிநடத்துவதற்கு துணிந்து செயல்படுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் தெய்வமாயிருந்தால் எந்த பாடுகளும் இல்லை அப்படி என்று தான் நாம் இன்றைக்கு போதிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அந்த கர்த்தரை தெய்வமாக வாழ்விலை நிலைத்திருக்க பண்ணுவதற்கு இந்த உலகத்திலே சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். போராட்டக்களமான ஒரு வாழ்க்கையாகத்தான் அந்த வாழ்க்கை காணப்படும். இயேசுவினுடைய இந்த உலக வாழ்க்கை கவனித்து பாருங்கள். அதற்கு பின்பு வந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள். எல்லாரும் இந்த உலகத்திலே கர்த்தராகிய தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருந்தபடியினாலே சுகித்து வாழ்ந்திருந்தார்கள் என்று எங்கேயும் ஆசிக்கவில்லை. அனுதினமும் போராடி இந்த உலகத்தினுடைய சகல சவால்களையும் எதிர்கொண்டு கர்த்தரை தங்கள் வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பதினாலே சுகமான வாழ்வு என்று பூமியிலே நாம் நினைத்து விட வேண்டாம்.
அது போராட்டக்களமான வாழ்வு, சவால்களை சந்திக்கிற வாழ்வு, பல சவால்களை, பல நன்மையானவைகளை மறுத்துவிட வேண்டிய, பல இன்பமானவைகளை மறுத்துவிட வேண்டிய, பல மனித உறவுகளை மறுத்துவிட வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குரிய அடித்தளமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய இந்த சவால் நிறைந்த வாழ்க்கையை வாழ நம்மை நியமித்திருக்கிற இந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே எப்பொழுதும், எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும் கர்த்தரை தெய்வமாக வைத்து கொண்டு எந்த இடத்திலும் வேறொதையும் முக்கியப்படுத்தாதபடி கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசமடைய செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பேரளவுக்கு கர்த்தரை தெய்வமாக வைத்திருக்கிறோம் என்று எண்ணி சுகபோகமாய் வாழ நினைக்காதபடி, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தால் இந்த உலகத்திலே உபத்திரவம் தான் உண்டு என்று இயேசு சொன்னீரே. கர்த்தரே, அந்த அனுபவத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் சவால்கள், மனிதனுடைய எதிர்ப்புகள், ஆண்டவரே உறவுகளுடைய உதாசீனங்கள், சொந்தங்களுடைய ஆண்டவரே பழிகள், தீமைகள் எல்லாவற்றையும் தாண்டி, சத்துருவினுடைய நெருக்குதல்களையும் தாண்டி, அந்த பாடுகளையும் உத்தரவங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சகித்து நிற்கிற ஒருவன்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறவன் என்று வேதம் பட்டியலிட்டு காண்பிக்கிறது. நாங்கள் தவறான எண்ணத்தோடு கர்த்தரை சேவிக்காதபடி தெளிந்த மனதுடனும் ஆண்டவரே தேவனை குறித்த அறிவுடனும் ஆண்டவரை சேவிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் முகங்களை பிரகாசமடைய பண்ணும். கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.